ஹாய் மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்க குடியாத்த தங்கச்சிக்கான் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காயில பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு கடுகு போட்டுட்டு, அந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நல்லா போட்டு அந்த தக்காளி சாறு நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுவே போதுமானது. அந்த பூசணிக்காயிலே நிறைய தண்ணி இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட, சாம்பாரில் கூட நம்ம போடலாம். பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு மஞ்சள் பூசணிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் லைட்டாக அந்த மஞ்சள் பூசணிக்காய் எப்பவுமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதோட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூளே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஆனால் தண்ணியே சேர்க்காதீங்க. அப்படியே சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா அதுலேருந்தே தண்ணி வரும். நல்லா இந்த மசாலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இந்த காய் நல்லா வெந்து அருமையாக வேறு கலராக சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நம்ம வெந்துடுச்சா அப்படின்னு நம்ம கையாலேயோ இல்லை நம்ம கரண்டியாலேயோ தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் வெந்துடுச்சுன்னு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடலாம். அதனால கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அதிலே பாருங்கள் நல்லா தண்ணி வெளியே வருது. நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைங்க. சிம்மில் வைங்க. ஆனால் நல்ல இரும்பு கடாயாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே நல்லா ஈஸியாக பாயில் ஆகிடும். ஆனால் தண்ணி மட்டும் தெளிக்க தேவையே இல்லைங்க. அதுலேருந்து வர தண்ணியே நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ நல்லா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமாக இது உருளைக்கிழங்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குமே அந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்த பிறகு இந்த காய் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிட்டுடுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் டு வாட்ச். பை பாய்.